ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயினை எப்படியாவது இந்த இடத்துலேருந்து அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி கிம் பிளான் பண்ணுறான். ஏன்னா அவனும் இப்போ ஹீரோயினோட ஃபேஸை பார்த்துட்டான். ஸோ அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இவ வந்து அப்படியே இறந்து போன ஹீரோவோட மனைவி மாதிரியே இருக்காளே, அதனால இவளை கூட மறுபடியும் அவன் கல்யாணம் பண்ண வாய்ப்பு இருக்கு அவன் மனைவி மாதிரி நினச்சிக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டானா நம்ம பொண்ணு அவனுக்கு ராணியாக ஆக்க முடியாது, அப்புறம் இந்த மொத்த அரசாங்கத்தையும் நம்மளால் கட்டி காக்க முடியாது அப்படின்ற ஒரு பயத்தில் பிளான் பண்ணி ஹீரோயினை இந்த ஊரை விட்டு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக அந்த பாட்டி வந்துட்டு இவன் நான் ஏற்பாடு பண்ணாலும் கண்டிப்பாக நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு இப்போ அந்த பாட்டிக்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலைன்னா கண்டிப்பாக இவ்வளோ இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருப்பாங்க, இல்லைனா வேறு ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்துருப்பாங்க. ஸோ உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பாட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஹீரோவோட உடம்புல இருக்க ஹீரோயினை பார்த்து பேசுகிறாங்க. ஏன்பா இதுக்கு முன்னாடி உன்னோட ஒய்ஃபை தான் நீ இழந்துட்டேன், இவளும் பார்க்கறதுக்கு அப்படியே உன் ஒய்ஃப் மாதிரி தானே இருக்கா, நீ அட்லீஸ்ட் இவளையாவது கல்யாணம் பண்ணிக்கோ, இவளை இழந்துடாத அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் அப்படியே கொஞ்சம் கஷ்டத்தோட யோசிக்கிறா. ஐயோ இவங்க வேற தேவையில்லாமல் ஹீரோவோட மனைவி பற்றிலாம் இப்போ ஞாபகப்படுத்திட்டாங்களே, இதை கேட்டு அவன் கொஞ்சம் கஷ்டப்படுவானே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே சோகமாக உட்காந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அப்படியே வெளியே போயிட்டு அவன் ஒய்ஃபை பற்றியே நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் இவனை ஏதாவது ஒன்று பண்ணி கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே பபுள்ஸ் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா விட்டுக்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கா. அங்கே இருக்க நிறைய பபுள்ஸை பார்த்தோன்னே ஹீரோவோட மனசும் லைட்டாக லேஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவளும் சேர்ந்து கூட பபுள்ஸ் விட்டுட்டு இருப்பா. எப்படியோ ஹீரோயின் எதிர்பார்த்த மாதிரியே ஹீரோவை சந்தோஷப்படுத்திட்டா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல பபுள்ஸ் விட்டு ஜாலியாக இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஜே கிட்ட அவனுடைய பணியால் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ஹீரோவும் அப்புறம் அந்த பணிப்பெண்ணும் ஒன்றா இருந்த விஷயத்த வந்து ஊர் முழுக்க யாரோ ஒருத்தங்க பரப்புனாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. டேய் அது யாருன்னு எனக்கே தெரியும்டா, அது அந்த சியோவுடைய பணிப்பெண் தானே அப்படின்னு சொல்லும்போது ஆமாயா சியோவோட பணிப்பெண் தான், ஆனால் அந்த பணிப்பெண் சியோ சொல்லி இந்த விஷயத்த வந்து வெளியில் யார்ட்டும் பரப்பல, அவளாக தான் இந்த விஷயத்தெல்லாம் வெளியில் பரப்பியிருக்கா. ஏன்னா அந்த பணிப்பெண் லவ் பண்ணக்கூடிய ஒரு மந்திரி தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த மந்திரிக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்தாரு, ஜெயில் தண்டனை. அதுக்காக தான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பணிப்பெண் ஹீரோ மேலே இருக்கக்கூடிய ஒரு கோவத்தில் தான் அவனை பற்றின விஷயத்த அப்படி வெளியில் வந்து பரப்பியிருக்கா. மற்றபடி இது சியோ சொல்லி அவள் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜேவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஏன்னா லாஸ்ட்டாக வேற இவன் பயங்கரமாக திட்டியிருப்பான்ல நம்ம சியோவை, இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக ஏன் இப்படி கீழ்த்தனமாலாம் இறங்கி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, என் மூஞ்சிலே முழிக்காது அப்படின்லாம் சொல்லிட்டு போயிருப்பான்ல, அதை நினச்சலாம் இப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறான், நான் தேவையில்லாமல் அவளை வந்து திட்டிட்டோமே அப்படின்ட்டு. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ரெண்டு பேரும் நல்லா பபிள்ஸ்லாம் விட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து கேட்க ஆரம்பிக்கிறா, ஆமாம் எப்படி இந்த பாட்டி வந்து உங்களுக்காக இவ்வளோ தூரம் இறங்கி ஹெல்ப் பண்ணுறதுக்கு வராங்க, அப்படி என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு ராஜ ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நேற்று நைட்டு அந்த ஷின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வந்து பிடிக்கிற டைமில் நம்ம குண்டு அசிஸ்டண்ட்டும் வந்துட்டு காப்பாற்றி அவன் கையில் வச்சுட்டு இருந்த ஒரு பொருளையும் அவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் போய் ஃபஸ்ட்டு பாட்டிமாவை பாருங்க அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. ஸோ அதனால நம்ம ஹீரோவும் போயிருப்பான். ஆக்சுவலாக பாட்டியை பார்க்குறது தான் அவனுடைய ஃபஸ்ட்டு பிளானு. அதுக்காக தான் கையில் ஏதோ ஒரு பொருளையும் எடுத்துகிட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் அந்த பொருளை அந்த பாட்டி கிட்ட காட்டுறான். அது பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த பவுல் வந்து ராஜாவுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட மட்டும் தான் ராஜா கொடுத்து வைப்பாரு. ஸோ இதை வந்து ராஜா உங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்காருன்னா கண்டிப்பாக நீ வந்து அவர் கூட க்ளோஸாக இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு சம்மதிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் இன்னொரு கண்டிஷனும் போட்டிருப்பாங்க, நீ வந்து எப்படியாவது ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ராஜ்யத்தில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நான் தான் சொல்லணும். ஸோ நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீயும் அவனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் இப்போதைக்கு இவங்க உதவி நமக்கு தேவைப்படுது, அதனால இவங்க சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பாட்டி நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் சொல்லியிருப்பான். இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக் பற்றி எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின்ட்ட சொன்னதுக்கப்புறம் அவளும் கேட்குறா, ஆமாம் நீங்கள் இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி தானே அவங்ககிட்ட இந்த மாதிரி ஹெல்ப்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க, ஒருவேளை நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை நான் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வெட்டி புதைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயோ அப்படின்னா என் உடம்பு செத்து போயிருமா, நான் என்ன பண்ணுவேன் அப்புறம் கடைசி வரைக்கும் உங்கள் உடம்புல இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் புலம்பிட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோயினுக்கு இன்னொன்று தோணுது, நீங்கள் இப்போ அந்த கிம்முடைய பொண்ணு சியோவியா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, தயவு செஞ்சு அவளை கல்யாணம் பண்ணிக்காதீங்க, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி என்கிட்ட சொன்னீங்க அவள் தான் உங்களை வந்து சுட்டுக்கொள்ள பார்த்தா அப்படின்ட்டு. எதுக்காகனா ஜேவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் எப்போ உங்கள் மண்டையில் கல்லை தூக்கி போட்டுவானே நமக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது அது ஓம்பாடுப்பா, ஏன்னா நீ தானே என் உடம்புல இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஐயோ என்ன இப்படி மாட்டி விட்டுறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கதறிட்டு இருக்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத, எப்படியாவது நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரோட உடம்பையும் மறுபடியும் மாற்றிக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த பணிப்பெண்களோட லீடர் இருப்பாங்கல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிம் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எதை பற்றினா இவங்க கிட்ட நம்ம கிம் வந்து சொல்லியிருப்பான் போல ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் இவங்களும் சொல்கிறாங்க. அவள் வந்து பக்கத்து கிராமத்துலேருந்து வந்திருக்கா, அதுவும் இல்லாமல் அவளுக்கு பேரண்ட்ஸ் கிடையாது, ஒரு ஆன்ட்டி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், மற்றபடி எனக்கு அவளை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையுமே நம்ம கிம் கேட்டுட்டு இருப்பான். அப்போது ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பற்றி இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா நம்ம கிம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருக்க மாதிரி தெரியுது, அவனுடைய ஃபேஸ் கட் தான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூட பயங்கரமாக சண்டைலாம் போட்டுட்டு இருக்கான். அதாவது இவங்கிட்ட நிறைய பேர் சண்டை போட வந்திருப்பாங்க, அதுக்கு தற்காப்புக்கு இவனும் பதிலுக்கு சண்டை போட்டுட்டு வந்திருப்பான். இதை பார்த்துட்டு அந்த பக்கமாக வந்து ஒரு மந்திரி என்ன பண்ணியிருக்காருன்னா இவனை வந்து தடுத்து நிறுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இருந்தும் நம்ம கிம்மை காப்பாற்றிருப்பாரு. இந்த மந்திரி வேற யாரும் கிடையாது, நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம்ல ஹீரோயினை இந்த கிராமத்துக்கு அனுப்புறதுக்கு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, என்னோட பொண்ணை வந்து அங்கே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, நீ போய் காப்பாற்றுமா அப்படின்னு
அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அவரே தான் இவர். ஸோ இப்படி நம்ம கிம் அவனை பற்றின இந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக்லாம் யோசிச்சு பார்க்குறான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது நமக்கு போக போக தான் தெரியும். அதுக்கப்புறம் அந்த லேடி கிட்ட சரி ஓகே இன்னும் அந்த பொண்ணை பற்றின விஷயம் எல்லாத்தையுமே நிறையா தேடி எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதாவது நம்ம ஹீரோயினை பற்றி தான் தெரிஞ்சுக்க சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ட்ரெஸ்லாம் மாற்றி முடிச்சுட்டு இப்போ அப்படியே வெளியே நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அந்த மேலே போடக்கூடிய அந்த கேப் எப்படி மாட்டணும் அப்படின்றது தெரியாது. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ தான் எடுத்து போட்டுட்டு இருப்பானா. அப்போ ரெண்டு பேருமே கொஞ்சம் பக்கமாக இருக்கும்போது ரொமான்ஸ் பண்ணலான்னு போவாங்க. அப்போ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம குண்டு அசிஸ்டண்ட்டும் வந்துட்டு ஐயோ சும்மா உங்களை இப்படியே டெய்லியுமே பார்த்துட்டு இருக்க முடியாது, நீங்கள் அதான் இன்னொருத்தி தானே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, இவ கூட என்னத்துக்கு இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திட்டிட்டு போயிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஹீரோயினும் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நாங்கள் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறதுக்கு போகும்போது ஹீரோவும் ஒரு மாதிரி கடுப்பாக போயிட்டு இருப்பான். இந்த குண்டை நேரங்காலம் தெரியாமல் வந்து காலை வாரிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சந்தையில் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங் வரைகிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதாவது இப்போ நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் அப்போ இருக்காது இல்லை, அதனால அப்போ டிராயிங் தான் வரைவாங்க. எப்படி உட்காந்துட்டு இருக்காங்களோ அதை அப்படியே வந்து வரைஞ்சிருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்த பார்க்குறாங்க. பட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த காஸ்டியூமையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதனால நம்ம ஹீரோயின் போயிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வரும்போது நம்ம ஹீரோயினால் அதை நம்பவே முடியல. ஏய் நானா இவ்வளோ அழகாக இருக்கேன், சத்தியமாக என்னால் நம்பவே முடியல, ஒருவேளை நீ ஏன் உடம்புல இருக்கிறதுனால இவ்வளோ அழகாக தெரியுறியோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிட்டு இருக்கும்போது அப்படிலாம் இல்லை, பாத்தியா நீ எவ்வளோ அழகான ஒரு பொண்ணுன்ட்டு, நீ உண்மையாகவே ரொம்ப அன்பானவ அழகானவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அப்படியே புகழ்ந்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அந்த டிராயிங் வரைகிற இடத்துல ரெண்டு பேரும் உட்காருவாங்க. பட் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்காம எதிர்த்த மேனிக்கு உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே வரைகிறவரும் பார்த்துட்டு என்ன ரெண்டு பேரும் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் பக்கமாக உட்காருங்க, அப்போ தானே பார்க்கறதுக்கு வரைகிறதுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் பக்கமாக வருவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நகர்ந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமாக வரும்போது இது அந்த ஓவியரும் பார்த்தீங்கன்னா நல்லா சிரிச்சிட்டே வரைஞ்சிட்டு இருப்பாரு. கடைசியாக வந்துட்டு கொஞ்சம் சிரிங்க, அப்போ தானே பார்க்க நல்லா இருக்கும், டிராயிங்லையும் நல்லா வரும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓவியரும் டிராயிங்கை ஃபுல்லாக வரைஞ்சி கொடுத்துட்டாரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அதை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு ஃப்ரேமும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவள் படுகு துளி குதிச்சுட்டு போயிட்டே இருக்கா. ஐயா ஜாலி, டிராயிங் நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்து அவங்க அப்படியே ஒரு பெர்ஃப்யூம் கடைக்கு போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோ ஒரு பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு இது எப்படி இருக்குன்னு ஸ்மெல் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் பக்கமாக வரும்போது ரெண்டு பேரும் அகைன் கிஸ் பண்ணுற மாதிரி போயிடுறாங்க. ஸோ அந்த டைமில் டக்குன்னு எதிர்பாராத விதமாக ரெண்டு பேரும் திரும்பிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து வெளியே வரலான்னு பார்க்கும்போது ஒரு இடத்துல வந்து பயங்கரமான ஒரு ஸ்மெல்லு, அதாவது பெர்ஃப்யூமோட ஸ்மெல் தான், நல்ல ஸ்மெல், ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவனால் சரியாக மூச்சு கூட விட முடியல கொஞ்ச நேரத்துக்கு. இதை பார்த்துட்டு அந்த பெர்ஃப்யூம்லாம் உருவாக்கிட்டு இருக்காருல அந்த வயசானவர்கிட்ட வந்து நம்ம ஹீரோ கேட்குறான், தாத்தா எதுக்காக நீங்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த பெர்ஃப்யூம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இது பக்கத்தில் இருந்தால் என்னால் மூச்சு கூட விட முடியல அப்படின்னு சொல்லும்போது அட இதெல்லாம் அவ்வளோ பெரிய ஸ்மெல்லே கிடையாதுமா, நான் எவ்வளோ பார்த்துருக்கேன், இது ரொம்ப இழுத்தாதான் கொஞ்சம் உயிருக்கே ஆபத்து வரும், ஆனால் நான் அந்தளவுக்குலாம் பண்ண மாட்டேன், நான் கரெக்டாக பார்த்து இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ கஷ்டமான வேலைன்னு தெரியுது இல்லை, உயிருக்கே ஆபத்தான ஒரு வேலைன்னு தெரியுது, அப்படி இருக்கும்போது இது எதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஏன்னா என் ஒய்ஃப்க்கு வந்து பெர்ஃப்யூம்னா ரொம்ப பிடிக்கும், அதனால அவளுக்காக தான் நான் இத்தனை வருஷமாக இந்த வேலையவே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு செகண்ட் நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அவனுடைய ஒய்ஃப் ஞாபகம் வரா. நானும் என் ஒய்ஃப்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கணும், ஆனால் எதுவுமே பண்ணாமல் அவளை பாதிலே இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நைட்டு பார்த்தீங்கன்னா அகைன் அந்த பூக்கள்லாம் கொட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த பிளேஸுக்கு போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அகைன் அந்த பூவெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி எடுத்து ஊதி விட்டுலாம் விளையாண்டுட்டு இருப்பாளா. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு தன்னுடைய ஒய்ஃப் தான் ஞாபகம் வரா. ஸோ அகைன் நம்மளுடைய ஒய்ஃப் ஞாபகம் வந்துட்டே இருக்காளே, இல்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயின்ட்ட நீ போய் தூங்கு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இடத்துக்கு போகிறான். எங்கன்னா இவனும் என்னுடைய ஒய்ஃபும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு இடத்துக்கு. அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவனுடைய ஒய்ஃப்க்கு வந்து ரிங்கெல்லாம் போட்டு விட்டு இருந்திருப்பான். ஸோ இது எல்லாத்தையுமே அவன் நினச்சி பார்த்துட்டு அப்படியே புலம்பிட்டு இருக்கான் அவன் ஒய்ஃப் கிட்ட, என்னை மன்னிச்சிரு, நான் இன்னமும் உனக்கு துரோகம் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது, இங்கே ஒருத்தி பார்க்கறதுக்கு அப்படியே உன்ன மாதிரியே இருந்தாலும் அவள் நீ இல்லை, அதனால நான் அவ கூட க்ளோஸாக பழகிறது எனக்கு என்னமோ உனக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அவன் ஒய்ஃப் கிட்ட பேசுகிற மாதிரி. பட் நமக்கு தான் தெரியும் இப்போ வரைக்கும் அவனுடைய ஒய்ஃப் சாகவே இல்லை, அதுதான் நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவன் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க மயக்க மருந்துலாம் கொடுத்து அவனை கடத்திட்டு போகிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் அவன் கண் முழிச்சு பார்க்கும்போது அவனை ஒரு சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. யார் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா இந்த பணிப்பெண்களுக்கு ஹெட்டாக ஒரு லேடி இருந்தாங்கல்ல அவங்களே தான். ஸோ கண்டிப்பாக நமக்கு தெரியும் கிம் சொல்லி தான் இவங்க இதை பண்ணியிருப்பாங்கன்ட்டு. இப்போ அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து, ஏன்டி நீ அரசனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராணி ஆயிருவியா, நான் உனக்கு பணிவிடை பண்ணிக்கிட்டு இருக்கணும், நீ ராணி ஆனாலும் அதில் பிரோஜனமே இல்லாத மாதிரி இருக்கணும், என்ன சொல்கிறேன்னு புரியலையா, உனக்கு குழந்தை பிறக்காம இருக்கணும், அதுக்கு நான் இப்போ ஒரு பாய்சன் உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இப்போ ஹீரோவை கல்யாணமே பண்ணாலும் அவளுக்கு அடுத்த வாரிசு பிறக்கக்கூடாது
கூடாது அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இந்த விஷயத்தினால நம்ம ஹீரோ இப்போ சாக மாட்டான், பட் இருந்தாலும் அவனுக்கு குழந்தை பிறக்காது, அதாவது ஹீரோயினோட உடம்புல இருக்கான்ல, ஸோ ஹீரோயினுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லி தான் இப்போ அந்த விஷயத்தை ஊத்துறதுக்கு வராங்க. அவனும் அதை குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா துள்றான். அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் வாங்கி கொடுத்த அந்த செருப்பு வேற பார்த்தீங்கன்னா கழண்டு வந்துடும். இதை பார்த்துட்டு அந்த பனிப்பெண்ணும், நீ கெட்ட கேடுக்கு உனக்கு இந்த மாதிரி ஷூலாம் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதை நெருப்புல வேற தூக்கி போட்டுறாங்க. ஹீரோவுக்கு செம்ம கோவம் வந்துருது. இவங்க ஏன் ஹீரோயின் இந்த மாதிரி கேவலமா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குள்ள இருக்கக்கூடிய மொத்த கோவத்தையும் காட்ட ஆரம்பிக்கிறான். போட்டு வெறித்தனமா பார்த்தீங்கன்னா எல்லாருமே அடிக்கிறான். நம்ம ஹீரோனுடைய முழு பவரையும் யூஸ் பண்ணி எல்லாருமே அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் அப்படியே அங்கிருந்து கொஞ்சம் தட்டு தரு மாதிரி எந்திரிச்சு போலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அப்படி போகும்போது அந்த நெருப்புல போட்ட செருப்பையும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போவான். இப்போ வரைக்கும் இவன் மயக்க நிலைமையில தான் இருக்கான். ஏன்னா கடைசியாக இவனை பிடிச்சிட்டு வரும்போது மயக்க மருந்து கொடுத்து தானே கொண்டு வந்திருப்பாங்க. அதனால தான் அப்படியே தட்டி தரு மாதிரி நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல தான் நமக்கு அந்த விஷ பறவை இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதான் நம்ம கிம்மு கூட வெளிநாட்டில் போய் வாங்கிட்டு வந்திருப்பான்ல ஒரு விஷம் கலந்த பறவை, அந்த பறவை அங்கே இருக்க மாதிரி காட்டுறாங்க. பட் நம்ம ஹீரோ அதை நோட் பண்ணல. மயக்கமான நிலைமையிலேயே அவன் வெளியே வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ சோகமாக உட்காந்துட்டு இருக்கா. எதனால அவர் நம்மளை அவாய்ட் பண்ணியிருப்பாரு, அதுவும் இல்லாமல் எங்கே போகிறேன்னு சொல்லியிருப்பாரு, எங்கே இருப்பார் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பல குழப்பத்தில் யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வளர்க்குற ஒரு நாய் அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து இருந்துகிட்டே இருக்கு. என்ன உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த நாய் பார்த்தீங்கன்னா பின்னாடி எங்கேயோ ஓடுது. எங்கே ஓடுது, நம்மள ஏதோ கூட்டு போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த நாயை ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது கடைசியில் அந்த நாய் நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ ஹீரோவை பார்த்தோன்னே இவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ உங்களுக்கு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, உடம்புலாம் கரையாக இருக்குது, உங்களை யாராவது அட்டாக் பண்ணாங்களா என்ன, அதுவும் இல்லாமல் இந்த ஷூவை இதுக்காக நீங்கள் கையில் பொக்கிஷம் மாதிரி வச்சிருக்கீங்க, அதை தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் இந்த ஷூவை உனக்காக தான் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தேன், இதை நீ வாழ்க்கை முழுக்க போட்டு இருக்கணும், அதுக்காக தான் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நம்ம ஹீரோ ஏன்டா பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் அந்த பெர்ஃப்யூம் பண்ணுற இடத்துல உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சு கூட அந்த வயசான தாத்தா அந்த பெர்ஃப்யூமை பண்ணிட்டு இருந்திருப்பார்ல. ஏன்னு கேட்டதுக்கு கூட என்னோட ஒய்ஃப்க்கு இது ரொம்ப பிடிக்கும் பெர்ஃப்யூம்லாம், அதனால தான் அவளுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை பற்றிலாம் யோசிச்சு பார்த்து தான் இப்போ நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது, அவள் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவளுடைய உடம்புல இப்போ ஊற்ற போனாங்கல்ல அந்த குழந்தை பிறக்காமல் இருக்கக்கூடிய விஷயத்த அதையும் குடிக்காம கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோயினோட உடம்பை காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கான். அதுவும் இல்லாமல் அந்த செருப்பையும் அவள் கடைசி வரைக்கும் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கான். எனக்காகவா நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கே கொஞ்சம் ஃபீலிங் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே அவன் மேலே சாஞ்சிக்கிட்டு நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு அவன் மயக்கம் போட்டுறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ உங்களுக்கு என்னாச்சு, ஏன் மயக்கம் போட்டிங்க அப்படின்னு சொல்லி கதறிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ண அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவரை கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு இப்போ சாரி ஹீரோவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. என்ன மருத்துவரே ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு யாரோ ஒருத்தங்க கொஞ்சம் மயக்க மருந்தை கொடுத்துருக்காங்க, அதனால தான் இப்போ கொஞ்சம் அன்கான்ஷியஸான ஸ்டேஜில் இருக்காங்க, கொஞ்ச நேரம் அவங்கள படுக்க விடுங்க, அதுக்கப்புறம் அவங்களே எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனதுக்கப்புறம் ஹீரோயினும் அப்படியே ஹீரோ பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவ எப்போ தான் எந்திரிப்பான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிடறான். உனக்கு என்னாச்சு, அம்மா எதுக்காக அப்படி அடிப்பட்ட மாதிரிலாம் வந்திருந்தா, யார் உன்னை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பல கேள்வி கேட்டே இருக்கும்போது ஹீரோ எதை பற்றியுமே சொல்லலை. அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு எந்திரிச்சிட்டு அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருப்பான். என்ன ஆச்சு எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது எனக்கு ஒன்றும் ஆகலை, இங்கே பாரு இதுக்கப்புறம் நம்மளுடைய உடம்பு எப்போ மாறும்னு எனக்கு தெரியல, ஆனால் அப்படி மாறிடுச்சுன்னா வேலையாக இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு நீ போகிற, இங்கே உன் ஆளையே நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு, என்ன நினச்சின்னு எதுவுமே சொல்ல மாட்டாரு, ஆனால் இப்படி மட்டும் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி கோவத்தோட போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த நாய்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இப்போ பனிப்பெண்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயினை பற்றி தான் புலம்பிட்டே இருக்கான். நான் இப்போ பேசிட்டு வந்ததை நினச்சி அவள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் ஏன்னா அவளுடைய உயிருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன், ஏதோ இப்போ நானா இருக்கவும் அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு தப்பிச்சு வந்துட்டேன், இதுவே இப்போ இவளோட உடம்புல அவளே இருந்திருந்தானா எப்படி தப்பிச்சு வந்திருப்பா, அதுவும் அந்த விஷயத்தையும் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவளுக்கு குழந்தையும் பிறந்திருக்காது, இது எல்லாத்துக்குமே மெயின் காரணம் நான் அவள் கூட பேசுறது தான், இதுக்கப்புறம் அவளை பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாது, நான் என் உடம்புக்குள்ளேயே போனதுக்கப்புறம் வேலையாக இவளை இந்த ஊரை விட்டு அடிச்சு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஹீரோக்கு பின்னாடி ஒரு பெரிய கட்டை வந்து அடிக்குது. என்னடா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா இவ கூட தங்கி இருக்கக்கூடிய இன்னொரு பனிப்பெண் தான் கோவப்பட்டிருக்கா. என்னடி அப்படின்னு சொல்லும்போது நானும் பார்த்துட்டே இருக்கேன், லொடன்னு தூங்க விடாம பேசிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இன்னொரு கட்டையை தூக்கும்போது அம்மா நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடி வந்துடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலாவை பார்த்துக்கிட்டு அப்படியே அவன் ஒய்ஃபை பற்றியும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவள் கூட நான் பேசாமல் இருக்கணும், அப்போ தான் அவளோட உடம்புக்கு எதுவுமே ஆகாது, யாரும் அவகிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து நான் ஹீரோயினை பார்த்தாலும் கண்டுக்காத மாதிரியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் முடிவு எடுக்கிறான். கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் யாருப்பா இந்த குளிர்லலாம் குளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சை மட்டுமே கழுவிட்டு இருப்பா. அந்த நேரத்தில் அவனுடைய பணியாளர் அந்த குண்டு அசிஸ்டன்ட் வந்துட்டு பாட்டிமா அவங்கள பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின் போது ஐயோ என்னால அந்த கிளவிலாம் வந்து பார்க்க முடியாது, அவள் ஏதாவது சும்மா பேசிகிட்டே இருப்பா,
நான் அவளை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்தி விட்டுறா. இப்போ அதுக்கடுத்து அந்த பாட்டியை தான் காட்டுறாங்க. அவங்களுடைய அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. நேற்று நைட்டு அந்த கிம்முடைய பணிப்பெண்கள் ஆட்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஹீரோயினை கடத்தி கொண்டு போயிட்டு அவளுக்கு ஒரு விஷம் கொடுக்க பார்த்துருக்காங்க. அது குடிச்சிருந்தானா கண்டிப்பா அவளுக்கு குழந்தைலாம் பிறந்திருக்காது அப்படின்னு சொல்லும்போது ஐயோ அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அவள் அதை குடிக்கலாம் இல்லை, என்னதான் வற்புறுத்தினாலும் அதை குடிக்காம அவங்க எல்லாருமே அடிச்சு போட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டு அந்த பாட்டிக்கே ஷாக் ஆயிடுச்சு. பரவாயில்லையே, நான் நினச்சதை விட பயங்கர ஸ்ட்ராங்கான பொண்ணாக தானே இருக்காவ. இந்த மாதிரி ஒருத்தி தான் தேவை. இவளை மட்டும் நான் எப்படியாவது ஹீரோ கிட்ட கல்யாணம் பண்ண வச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன், அவள் மூலமாக நான் மொத்த ராஜ்யத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி ஒரு பக்கம் லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கா. ஸோ இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு பர்சனலான பணிப்பெண்லாம் கிடையாது. மற்ற பணிப்பெண்கள் மாதிரி தான் அவளும் இந்த அரண்மனையில் ஒரு ஆளாக வேலை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்து வைப்பா. அப்புறம் ஒரு பணிப்பெண்ணை தவிர மற்ற எல்லாருமே அங்கேருந்து போகணும். ஏன்னா ஒருத்தங்க தான் வந்து பரிமாறணும். நம்ம ஹீரோயினும் கண்டிப்பாக ஹீரோ இருப்பான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து குடுக்குன்னு ஓடி போயிடுவான். ஏன்னா நேற்று நைட்டு அவன் உறுதிமொழி எடுத்திருப்பான்ல, நான் ஹீரோயின் பக்கத்தில் இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளமே வருது, அவள் பக்கத்தில் நான் போகவே கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாள்ல, அதனால தான் இப்போ ஓடி போயிட்டா. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக போயிடுது. இவெல்லாம் எதுக்காக வந்து எனக்கு பரிமாறிட்டு இருக்கா, எதுக்காக ஹீரோயின் இங்கேருந்து ஓடனா அப்படின்னு சொல்லும்போது தெரியல, அவங்க தான் அவங்களுக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம குண்டு அசிஸ்டன்ட் சொல்கிறான். இப்போ அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினும் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு வெளியே அப்படியே ஒரு நடப்பயணம் மாதிரி போவா, நம்ம ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோ எப்போல்லாம் வந்து அவள் கண்ணில் படுறானோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடி ஓடி ஒளிஞ்சிப்பான். இவளும் தொடர்ந்து ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே போகலான்னு நினைக்கும் போது அந்த பாட்டி வேற நடுவில் வந்து இவனை பார்த்துடுறாங்க. ஐயோ இவகிட்ட போனோம்னா இவ ஏதாவது பேசியே கொண்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. இப்படியே கொஞ்ச நேரம் ஓடிட்டே இருக்கு. ஹீரோயினோட கண்ணில் படாமல் ஒளிஞ்சு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இருக்கான். கட் பண்ணா இப்போ அடுத்த சீனில் நம்ம ஜே இருக்கான்ல, அவனை தான் காட்டுறாங்க. ரொம்ப நாளாக இவன் உள்ளே தான் இருந்திருப்பான், வெளியெல்லாம் இவ்வளோ போயிருக்க மாட்டான். அவனுடைய பணியாலும் கேட்குறான், ஏன் சார் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, வெளியெல்லாம் போகலாம்ல, போய் உங்களுடைய பிரதர்லாம் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் இப்போதைக்கு அவரை பார்க்குற பிளானில் இல்லை, அதுவும் இல்லாமல் அந்த விஷப்பறவையை வித்தால ஒரு வணிகன், அவனுடைய பையனை கூட நம்ம கடைசியாக அடைச்சி போட்டோம்ல, அந்த விஷயத்தையும் நீ வந்து வேற யார்ட்டையுமே சொல்லிடாத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போ தான் நமக்கு ஒரு விஷயத்தையே காட்டுறாங்க. அந்த வணிகரோட பையன் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கான். ஏன்னா அவன் ஆல்ரெடி வெளியே தப்பிச்சிட்டான் போல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் துவைச்சிட்டு அதை காய போடலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பக்கமாக ஒரு சீட்டு வந்து நிற்கும் போது ஹீரோவுக்கு காண்டாயிடுது. ஹே உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, நான் தான் நேத்தே உன்னை அவ்வளோ திட்டினல்ல, அப்படி இருந்து எதுக்காக மட்டும் என்னை தேடி தேடி வந்துட்டு இருக்க, சொன்னா புரிஞ்சுக்கோ, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது, நீ என்னை விட்டு தள்ளியேறு, அதுதான் உன்னோட உயிருக்கும் நல்லது, என்னோட உயிருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கா. அப்புறம் ரெண்டு பேரும் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த கழுத்தில் மாட்டுற கேப் எப்படி போடுறதுன்னு தெரியாதுல்ல, ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணுவான். அதே மாதிரி இப்போ மறுபடியும் ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக போகும்போது அவன் பார்த்தீங்கன்னா உன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லு, அவன் போட்டு விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் பக்குனாகி போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம குண்டு அசிஸ்டன்ட் தான் வந்து ஹீரோயினுக்கு அந்த கேப்லாம் போட்டு விடுறான். அப்புறம் எல்லாருமே சேர்ந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க வெளியில. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டே இருக்கா. ஏய் என்னாச்சு, என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்கும்போது ஹீரோ எதையுமே கண்டுக்காம போயிட்டே இருப்பானா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை சிரிக்க வைக்கிறதுக்காக இவன் உடனே ஏய் ஃபிஷ் எதுக்காக தண்ணியில் மிதக்குதுன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவ சும்மா பேச ஆரம்பிக்கும் போதே நம்ம ஹீரோவுக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சிச்சு. இதை நோட் பண்ணிட்டு ஹீரோயினும் ஏய் நீ இப்போ சிரிச்சதானே அப்படின்னு சொல்லும்போது நானா சிரிக்கலையே, தேவையில்லாம நீ எதையோ பார்த்துட்டு சும்மா வளராத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெத்தா மெயின்டைன் பண்ணிட்டு நடந்து போகும்போது ஹீரோயினுக்கு மறுபடியும் காண்டாயிருது. என்ன ரொம்ப பண்ணுறான், சீன்லாம் அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு கல்லை கோவத்தில் எட்டி ஒதிக்கும் போது அது அப்படியே நம்ம ஹீரோவோட மண்டையிலே போய் அடிச்சிருது. ஹீரோவும் கோவத்தோடு திரும்பி பார்க்கும்போது அந்த குண்டு அசிஸ்டன்ட்டும் ஐயோ நாங்கள் இல்லை அரசர் தான், நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் ஐயோ பயவில் போட்டு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி பயப்படுறா. பட் இருந்தாலும் சரி அப்பாவது நம்ம கிட்ட பேசுறானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நான் தான் அடிச்சேன் இப்போ என்னடா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ எதுவுமே கண்டுக்காம அப்படியே அங்கேருந்து போயிடுறான். ஸோ அடுத்து நைட் ஆகுது. நம்ம ஜே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட உடம்புல இருந்துட்டு கேட்குறான், அந்த விஷப்பறவை பற்றி உனக்கு வேற ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஜேவுக்கு கோவம் வருது. ஆமா இதெல்லாம் நீ எதுக்காக கேட்குற, நான் அரசர்கிட்ட தான் பேச வந்தேன், அவர்கிட்ட தான் எல்லாம் சொல்லுவேன் அப்படின் போது நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு. சரி ஹீரோ வந்து அந்த விஷப்பறவை பற்றி ஏதோ கேட்க நினைக்கிறான் அப்படின்ட்டு அவளே கேட்க ஆரம்பிக்கிறா. பரவாயில்ல சொல்லு, அவ இருந்தால் இப்போ என்ன உனக்கு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நம்ம ஜேவும் சொல்ல ஆரம்பிக்கிறான், கிம்மும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த விஷப்பறவையை வித்தாரில் வணிகர் அவருடைய மொத்த குடும்பத்தையும் கிம் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு வச்சு கொளுத்திட்டான். ஏன்னா அந்த வணிகர் இந்த விஷயத்தை வேற யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பண்ணியிருக்கான். பட் இருந்தாலும் அந்த வணிகருடைய பையன் மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டான். அவன் இப்போ வரைக்கும் எங்கே இருக்கான்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த விஷப்பறவையை வித்தால வணிகருடைய பையன் அவன் இங்கே வந்துட்டான். வந்துட்டு நம்ம ஜே கிட்ட கேட்டுட்டு இருக்கான், டேய் எதுக்காக என்ன பார்த்த விஷயத்த நீ இவங்க கிட்ட சொல்லல, எதுக்காக என்ன ஒளிச்சு வச்சுக்கிட்டு இவங்க கிட்ட வந்து பார்க்கலன்னு போய் சொல்லிட்டு இருக்க, சொல்லுடா எங்க ஃபேமிலியை கொலை பண்ணவனுக்கும் உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுட்டே இருக்கும்போது அவன் பேசுகிற லாங்குவேஜ் வந்து இவங்களுக்கு புரியல. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லாங்குவேஜ் பேசுகிறான், அவங்க நாட்டுடைய லாங்குவேஜ். அது வந்து இவங்களுக்கு புரியல, ஹீரோவுக்கும் புரியல. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து அது புரியுது. அவன் உடனே கேட்க ஆரம்பிக்கிறா ஜே கிட்ட, நீங்கள் எதுக்காக இவனை ஒளிச்சு வச்சிருந்தீங்களா, அதை பற்றி தான் அவன் கேட்குறான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதை கேட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறான். ஸோ உடனே ஹீரோவை பார்த்து உனக்கு இவன் பேசுகிற லாங்குவேஜ் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த பையனை
பையனுக்கு பின்னாடி ஏதாவது தீக்காயம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு தீக்காயம் இருக்கு. அப்படின்னா இவன் உண்மையாவே அந்த விஷப்பறவையை வித்த வணிகருடைய பையன் தான். ஆனா இவனை பார்த்தும் அடைச்சு போட்டுட்டு இந்த விஷயத்த வந்து எதுக்காக ஜே என்கிட்ட இருந்து மறைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே கேட்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயினோட உடம்புல இருந்துகிட்டு எதுக்காக இந்த மாதிரி பண்ண, போய் சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ என்ன ஓவரா வாய் பேசுற, உனக்குலாம் எல்லாத்தையுமே சொல்லணும்னு சொல்லி அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் உடனே கேட்க ஆரம்பிக்கிறா. சொல்லு, நான் இப்போ ராஜா கேட்குறான்ல சொல்லு அப்படின்போது நம்ம ஜே வந்து அப்பயும் சொல்லவே மாட்டான். அப்பதான் நம்ம ஹீரோவே வந்து கண்டுபிடிச்சிட்டான் இவன் எதுக்காக இந்த விஷயத்த சொல்ல மாட்டான் அப்படின்ட்டு. அதாவது இப்போ இந்த விஷப்பறவையை பற்றி இவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சதே எதுக்காக, நம்ம ஹீரோவுடைய அம்மா வந்து ஒரு விஷயம் குடிச்சு இறந்து போயிருப்பாங்க. அந்த விஷயத்த அவங்களுக்கு கொடுத்தது நம்ம ஹீரோவுடைய மனைவி, அதாவது ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் விஷம் கொடுத்து சாகிற மாதிரி தண்டனையை கொடுத்துருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எப்படியோ மறுபிறவி எடுத்துட்டா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினோட மொத்த ஃபேமிலியையுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் கொலை பண்ணியிருப்பாங்க. அவளுடைய பிரதரையும் தண்டனை கொடுத்து சாகடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ உண்மை தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு விஷம் கொடுத்து சாகடிச்சது கிம் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கிம்முடைய மொத்த ஃபேமிலி அவருடைய பொண்ணு சியோவுக்கும் பார்த்தீங்கன்னா தண்டனையை கொடுப்பாங்க, அவளையும் கொலை பண்ணுறதுக்காக. அதனால தான் சியோவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம், அதை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லாமல் மறைச்சிருந்திருக்கான். அதனால தான் கொஞ்ச நாளைக்கு நம்ம ஹீரோவையும் பார்க்காம இவன் சுற்றிட்டு இருந்திருக்கான். இது தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோவுக்கு மனசே உடஞ்சு போயிருது. எதுவுமே பேசாமல் அப்படியே அங்கேருந்து வெளியே போகும்போது நம்ம ஹீரோயினும் இந்த பையனை சேஃபாக வேற ஒரு இடத்துல அடைச்சு வைங்க, இவனை மட்டும் கிம் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக இந்த பையனையும் கொலை பண்ணாலும் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே வெளியே வந்து ஹீரோவை பார்க்கும்போது அவன் வந்து கண் கலங்கிட்டு இருக்கான். நம்ம ரொம்ப நம்பின ஒருத்தனே வந்து நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாமல் மறைச்சிட்டானே அப்படின்ற ஒரு சோகம் தான் நம்ம ஹீரோக்கு. இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினும் தயவு செஞ்சு உங்களுக்கு சோகமாக இருந்தால் அழுதுருங்க, இதையும் மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அப்படியே ஹக் பண்ணி ஆறுதலாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஹீரோ அந்த டைம்லையும் இல்லை நீ என் பக்கத்தில் நெருங்காத, நான் முன்ன சொன்னதான் இப்பயும் சொல்கிறேன், என் பக்கத்தில் வந்தே தொலையாத, நீ நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தோம்னா கண்டிப்பாக உன்னோட உயிருக்கு தான் ஆபத்து, நான் ஒரு ராஜா, என்ன கூட எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஆனால் உன் உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து போயிடுறான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.